இயேசுவின் நாமத்தினால் ஆறுதலின் நேரத்துக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கேட்பதற்காக அவருடைய சன்னிதானத்துக்கு ஆலயத்துக்கு போகிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, வீடு கட்டுகிறது, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, இல்லை இந்த கடன் பிரச்சனை, வரவேண்டிய பணங்கள், ஏதோ ஒரு விதத்துல அந்த காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் போகிறார்கள். ஆண்டுடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து அல்லது ஊழியக்காரர்களை அழைக்கிறார்கள், அல்லது ஊழியக்காரரிடத்திலோ அல்லது தேவனிடத்திலோ வார்த்தையால பொருத்தனை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் எனக்கு இதை மீட்டு தந்தால், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால், ஆண்டவர் எனக்கு இந்த பொருளை மீட்டு தந்தால், எனக்கு கிடைக்க செய்தால், என் கடனை அடைத்தால், திருமணத்தை நடத்தி கொடுத்தால், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால், வீட்டை கட்டி தந்தால், நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காக பொருத்தனை செய்வது அநேகரை பார்க்கிறோம், வழக்கமாக இருக்கிறது. வேதத்தில் அநேக பொருத்தனையாளர்களை நாம் பார்த்து நிறைவேற்றினவர்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே பொருத்தனை செய்தவர்கள் தங்களுடைய காரியம் நிறைவேறி முடிந்தவுடனே பொருத்தனையை நிறைவேற்றாமல் மறந்து விடுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய பாவம் என்பதை விட எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை கொண்டு வரும் என்பதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே அப்படிங்கிறார். எந்த ஒரு காரியத்தில் ஆனாலும் தேவனிடத்திலே பொருத்தனை செய்தால் அதை செய்வதற்கு தாமதிக்க கூடாதான். நம்முடைய காரியம், நம்ம பொருத்தனை செய்து கொண்ட காரியம் நிறைவேறி முடிந்துட்டு அப்படின்னா உடனடியாக தேவனுக்கு நாம செய்த அந்த பொருத்தனையை ஆலயத்துல போய் செலுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பொருத்தனையாக இருக்கும். அதுதான் அந்த பொருத்தனைக்கு அழகு. அந்த பொருத்தனை நிறைவேற்றினால் தேவன் அதில் ரொம்ப பிரியப்படுகிறார். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களை பொருத்தனை பண்ணுங்கன்னு கேட்கறது கிடையாது. ஆனா நாமளா வாலண்டியர்ஸா போய் நினைக்கிறோம், இந்த காரியத்தை இதை நடத்தி தந்தா, இதை செய்து தந்தா நான் ஆண்டவரே இதை செய்யறேன் ஊழியக்காரங்கிட்ட சொல்றோம். அப்ப நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டாயம் செய்யணும். அப்படி செய்வதற்கு தாமதிக்காம செய்ய ஆரம்பித்தால் ஆசீர்வாதம்